இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி அங்கு பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்து வருகிறது. அங்கு பெரும்பான்மையாக உள்ள பலூச்சின மக்களின் ஆயுத குழுவான BLA எனப்படும் பலூச் விடுதலை போராட்ட வீரர்கள் அரசுக்கு எதிராக அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன் BLA வீரர்கள் பலூச்சிஸ்தானில் மீண்டும் தாக்குதலை துவங்கினர். தொடர்ந்து 40 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு வன்முறை நீடித்தது. ஆபரேஷன் ஹெரோப் 2ஆம் கட்டம் என்ற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் போலீஸ் ஸ்டேஷன்கள், போலீஸ் வாகனங்கள், சிறைகள், அரசு அலுவலகங்களை குறிவைத்து துப்பாக்கி, வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அத்துடன் பெண்கள் உட்பட 11 பேர் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினர். இதில் பாகிஸ்தான் ராணுவம், போலீஸ், சிறப்பு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 200 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக BLA வீரர்கள் அறிவித்தனர். தங்கள் அமைப்பைச் சேர்ந்த 18 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக அவர்கள் கூறினர். இதனை பாகிஸ்தான் ராணுவம் மறுத்தது. இந்த நிலையில் பலூச் விடுதலை படையினரை எதிர்த்து போராடுவதில் பாதுகாப்பு படைகள் செயலிழந்துவிட்டது உண்மைதான் என அந்நாட்டு ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் ஒப்புக்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் பார்லிமெண்டில் பேசிய ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பலூச்சிஸ்தான் விடுதலை போராட்ட வீரர்களை எதிர்கொள்வதில் உள்ள சவால்களை குறித்து விளக்கினார். பலூச்சிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானின் மொத்த பரப்பளவில் 40% அதிகமான பகுதியை உள்ளடக்கியது என்பதால் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். அங்கு பெருமளவு படைகளை நிறுத்த வேண்டியுள்ளது. பரந்த பாலைவனங்கள், மலைகள் நிறைந்த பகுதி என்பதால் படைகள் மிகவும் சிரமப்படுகின்றன. இராணுவத்தை விட மேம்பட்ட ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். அவர்களிடம் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் உள்ளது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது. பொதுமக்களை கொன்ற பயங்கரவாதிகளுடன் அரசு எந்த பேச்சும் நடத்த தயாராக இல்லை என அவர் கூறினார்.